குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை எனும் தமிழரின் 5 வகை திணை வாழ்க்கையை நாம் அறிவோம். இதில் குறிஞ்சி திணையே முதன்மை திணை. குறிஞ்சி நில மக்கள் வேட்டையாடியும் காய்கனிகளை பீய்த்தும் கிழங்குகளை ஆய்ந்தும் தங்களது பசி போக்கிக் கொண்டனர். அங்கு விவசாயம் இல்லை. அவர்கள் நாய்களை தவிர ஏனைய அனைத்து வகை விலங்கினங்களையும் வேட்டையாடி வாழ்ந்தனர். மாடுகளும் அதில் அடங்கும். மாட்டுத்தோளால் அவர்கள் பறை இசை கருவியையும் வடிவமைத்தனர். பறை இசை கருவியை உருவாக்கியவர் ஈசனே. ஈசனும் ஒரு பறையனே. பறை செய்யும் தொழில்நுட்பத்தை சொல்லும் வேதமே அதர்வ வேதம் எனப்படும் அதிர்வு வேதம். மலைத்தொடருக்கு வரை என்ற பெயர் உள்ளதால் வரை என்பது பறையாகி மலையில் உருவான குட்டிசை கருவிக்கு பறை என்ற பெயரும் மலைவாழ் மக்களுக்கு பறையர் என்ற பெயரும் உருவானது. எனவே பறையர் மலையில் வாழ்ந்த மக்கள். அதனாலேயே அவர்களுக்கு பறையர் என்ற பெயர் வந்தது. பறை இசைக்கருவியை உருவாக்கியதால் அவர்களுக்கு பறையர் என்று பெயர்